வணக்கம். தற்பொழுது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2025 முதல் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியில் வக்ரமாகவும் இருக்கின்றார்கள். மாத கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வாரத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி புதனோடு பரிவர்த்தனை யோகத்தை பெறுகிறார். சுக்கிரன் புதனோடு வீடாகப்பட்ட கன்னி ராசியிலே நீச்சம் பெற்றாலும் புதன் தற்பொழுது துலாம் ராசியிலே அமர்ந்திருப்பதனால் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகம் ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடியது. அடுத்ததாக மாத கோள்களிலே சூரியனாகப்பட்டவர் கன்னி ராசியிலும், செவ்வாயும் புதனும் துலாம் ராசியிலும் அமர்ந்திருக்கின்றார்கள். நாள் கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஞாயிறன்று அக்டோபர் 5 கும்பராசியிலே சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு கும்பராசியிலிருந்து மீன ராசி, மேஷ ராசி, ரிஷபராசி என்று இந்த 4 ராசிகளில் இந்த வாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிகள் சந்திராஷ்டமம் பெறுகின்றார்கள் இவ்வாரத்தில். இனி உங்கள் ராசிக்குரிய பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவையும் இப்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் குரு பார்வையை பெற்று உங்கள் ராசியை பார்ப்பது மனதிலே தைரியத்தையும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையை கொடுக்கும். சனி வக்ரமாக இருப்பதனால் 7 சனியால் பாதிப்பில்லை. மேலும் லாபஸ்தானம் 11 குரு ராகு இருந்தாலே உங்களுக்கு கோச்சார வேதி அடிப்படையில் சனியால் 7 பாதிப்பு இல்லை. குரு 3ஆம் இட முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் இப்பொழுது எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரத்தில் நீங்கள் தைரியமாக எடுப்பீர்கள், வெற்றிகளையும் பெறுவீர்கள். அந்த வெற்றியை 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் பலமாக தருவார். மேலும் இவ்வாரத்தில் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மகாலட்சுமியின் யோகத்தையும் மகாவிஷ்ணுவின் யோகத்தையும், சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகம் லட்சுமி நாராயண யோகம், அந்த யோகமும் உங்களுக்கு ஏற்படுவது மிக சிறப்பானது. யோகாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தில் லாபத்தில் இருப்பதும் உங்கள் ராசிக்கு வருவதும் மிக மிக யோகம். எனவே இந்த வாரம் புதன் வேலன் அந்த 2 நாட்கள் உங்களுக்கு சகல விதத்திலும் வெற்றிகளை கொடுக்கும். ஞாயிறன்றும் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், நன்மையை கொடுக்கும். எனவே தொழில் வியாபாரம் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சனி வக்ரமாக இருந்தாலும் லாபஸ்தானம் என்கின்ற கும்பராசியில் ராகு இருப்பதனால் தொழில் வியாபாரம் இந்த வாரம் லாபகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். 6 இருக்கின்ற சூரியன் அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகளை தருவார். பண வரவு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் சிக்கன நடவடிக்கை எடுப்பது இவ்வாரத்தில் நல்லது. சந்திரன் உங்களுக்கு 12க்கு வருகின்ற நாளாக திங்கள் செவ்வாய் போன்ற நாட்கள் இருக்கின்றது. அந்த நாட்களில் வீண் செலவுகள் ஏற்படும். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முதலீடுகள் அந்த நாட்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி சேமிப்பு என்ற விஷயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு லாபம் சிறப்பாக இருப்பதனால் உங்களுக்கு புதன் வேலை போன்ற நாட்கள் அதிக லாபம் நீங்கள் பெறுவதனால் நன்மையாகவே இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 6ல் இருப்பதே சிறப்பு. அவை உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகளை கொடுக்கும். மேலதிகாரிகளுடைய நட்புறவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்களும் பகைமை காட்ட மாட்டார்கள். உங்களிடம் நட்புக்குரியவராகவே பழகுவார்கள். எனவே
புதிய வேலை முயற்சி என்றால் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். இருக்கின்ற வேலையும் உயர்வுகளையும் பெறுவீர்கள். கடின உழைப்பை கொடுத்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் இவ்வாரத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற அமைப்பு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் கணவன் மணி உருவிலே அன்பு, பாசம், குழந்தைகளாலும் மகிழ்ச்சி என்று இந்த வாரம் வீட்டிலும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வேலையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை 6ல் சூரியன் இருப்பதனால் சனி உங்களுக்கு 12ல் இருந்தாலும் 6ல் சூரியன் இருக்கின்ற நிலையில் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக 6ஆம் இடம் சூரியனுக்கு மிக சிறப்பான இடம். ஆகையால் ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 6ல் இருப்பதனால் ஞாயிறன்று நீங்கள் குரு ஓரையிலே சிவாலயம் செல்வது நல்லது. அவ்வாறு செல்வதன் மூலம் உங்களுக்கு வேலை நாட்களிலும் மிக மிக உயர்வைகளை கொடுப்பார் சூரியன். யோகத்தை தரக்கூடியவர் மிக பலமாக இருப்பதனால். அதே சமயத்தில் நீங்கள் ரீம் என்கின்ற மந்திரம் தற்போது இந்த வாரத்தில் நீங்கள் கூறுவதன் மூலம், பீஜ மந்திரத்தை கூறுவதன் மூலம் வெற்றிகள் மிக அருகில் இருக்கும். அவற்றை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்வீர்கள். ஆகையால் இந்த வாரம் மேஷராசிக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரமாக இருக்கின்றது. இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை பார்க்கலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். அன்புள்ள ரிஷபராசி நண்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 4ல் இருப்பதும் யோகம். அதன் பிறகு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2025 அன்று ராசிக்கு 5க்கு வருகிறார். கன்னி ராசியிலே அவர் பொதுவாக நீச்சம் பெறுவார். ஆனால் புதன் ஏற்கனவே துலாம் ராசி சுக்கிரனுடைய ராசியில் இருப்பதால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றார்கள். பொதுவாக 6ல் புதன் இருப்பது யோகம். தற்பொழுது அமர்ந்திருக்கின்றார். செவ்வாயும் 6ல் இருக்கின்றார். இவை இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளையும் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு யோகமும் பெறுகின்றீர்கள். முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும். எந்த விதத்திலும் உங்களுக்கு எதிர்ப்புகள், பிரச்சனைகள் போன்றவைகள் இந்த வாரத்தில் அறவே இல்லை. 2லே குருவும் யோகமாக இருக்கின்றார். 10ல் அமர்ந்திருக்கின்ற ராகுவையும் குரு பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் இருப்பதிலே குருவுடைய பார்வையும் பெறுவது இரட்டிப்பான வெற்றிகளை காட்டுகின்றது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. 10க்குரிய ஜீவனாதிபதியான சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 11ல் இருக்க, ஆனால் வக்ரமாக இருக்கிறார். அப்படி இருந்தாலும் இப்பொழுது அவர் அமர்ந்திருப்பது குருவோடைய வீட்டில். ஆகையால் குருவோடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றவர் தற்பொழுது குருவோடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார். பூரட்டாதியிலே குரு உங்களுக்கு 2லே இருக்கிறார். இவை உங்களுக்கு சனியால் பாதிப்பில்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார உயர்வுகள் மிக நன்றாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். வீண் செலவுகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. அத்தியாவசியமான ஒரு தொழில் முதலீடாக, வியாபார விருத்தி செய்வதற்கான முதலீடாகவே இருக்கும். எதிர்பாராத ஒரு அசுப செலவுகள் எவையும் இல்லை. 6ல் செவ்வாயும் புதனும் இருப்பது உங்கள் மனதை துணிச்சலாக செயல்பட வைக்கும். புதிய முயற்சியில் வெற்றியில் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது மேலதிகாரிகளோடும் நட்புறவு நன்றாக இருக்கும். இந்த வாரத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி சூரியனும் மற்றும் சனியும் சுக்கிரனும் சேர்க்க பெறுகிறார்கள். ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். எடுக்கின்ற முயற்சி சாதகமாக அமையும். மேலதிகாரியிடம் பாராட்டுகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். எந்த விஷயத்திலும் மனதில் சஞ்சலங்கள், குழப்பங்கள் உத்தியோகத்தில் இல்லை. புதிய முயற்சி வேலையிலே என்று பார்க்கின்ற நல்ல வேலை அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. அதற்கு காரணம் 6லே புதன் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்வதனால். ஆகையால் புதிய வேலை, இடமாற்றம் என்ற வகையிலும் பார்க்கின்ற போது சிறப்பாகவே அமைந்திருக்கின்றது. மொத்தத்தில் உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். குடும்பம் என்று பார்க்கின்ற போது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் குரு அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். அவருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகையால் இது ஒரு நல்ல யோகமான நேரம்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபகாரியங்கள் நடப்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். திருமண வாழ்க்கையிலும் மிக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். புதிய திருமண முயற்சியிலும் குருபலம் இருப்பதனால் நல்ல சாதகமான பதில் கிடைக்கும். ஆகையால் இந்த வாரம் திருமண முயற்சியிலும் வெற்றிகள் இருக்கின்றது. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 6இல் செவ்வாயும் புதனும் அற்புதமாக அமர்ந்து குரு பார்வையை பெறுவதனால் மருத்துவ செலவுகள் போன்றவைகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த வாரம் மிக மகிழ்ச்சியும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய வண்ணமாக அமைந்திருக்கின்றது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் புதன் நட்சத்திர இடப்பரிவதனில் இருக்கின்றார்கள். ஆகையால் லட்சுமி நாராயணனை வணங்குவது, அவருடைய காயத்ரி மந்திரத்தை கேட்பது மிக மிக யோகத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் நீங்கள் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை இந்த வாரம் பீஜ மந்திரத்தை கூறுவதும், ஒரு 15 முறை கூறுவதும், புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது அதை நிதானமாக ஒரு 5 நிமிடம் சொல்லிவிட்டு செயல்படுத்துவதும் அந்த முயற்சிகளை என்று பார்க்கும்போது வெற்றிகள் மிக விரைவாக வரும். ஆகையால் இந்த வாரம் ரிஷபராசிக்கு ஒரு சிறப்பான யோகமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துடைய தாராபலம் பார்க்கலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட நாட்களையும் பார்க்கலாம். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கின்றது. அதற்கு காரணம் தனாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகையால் திங்கள் முதல் வேலன் வரை உங்களுக்கு ஒரு மிக சிறந்த யோகம் சந்திரனால் ஏற்படும். மேலும் யோகாதிபதியான சுக்கிரனும் ராசியாதிபதியான புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் 9ஆம் தேதி வருகின்றார்கள். ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு, லட்சுமி நாராயண யோகம் என்போம். புதன் சுக்கிரன் சேர்க்கை பெறுவது, புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுவது, ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசியாதிபதி புதன் அமர்ந்திருப்பதும், சுக்கிரன் 9ஆம் தேதி புதனுடைய வீடாகப்பட்ட கன்னி ராசிக்கு செல்வதனால் இந்த பரிவர்த்தனை யோகம் ஏற்படுவது. சுக்கிரன் முழு யோகத்தை தரப்போகின்றார். ராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார் என்றாலும், குரு உங்களுக்கு பகை கொண்டவர் என்றாலும், பாதகாதிபதி என்றாலும், இப்போது அவர் சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்கின்றார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி உங்கள் ராசிக்கு 10லே அமர்ந்து அவரும் குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அதை அப்படி பார்க்கின்ற பொழுது குரு உங்களுக்கு பெரிய அளவில் கெடுபலன்களை செய்ய மாட்டார். 10ஆம் இடத்துக்குரிய யோக பலன்களை செய்வார். அதே போலவே இந்த வாரத்தில் 3லே உங்களுக்கு கேது மிக யோகமாக அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு பகை கொண்டவர் தான், ஆனால் அவர் 6 மற்றும் 11க்கு அதிபதி. இப்பொழுது அவர் உங்கள் ராசிக்கு 5லே அமர்ந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார், புதனும் பெறுகிறார். அப்படி பார்க்கின்றவர் செவ்வாய் எப்பொழுதும் குரு பார்வையை பெறுவது குரு மங்கள யோகம் என்ற யோகத்தை கொடுக்கும். செவ்வாயால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. எனவே அவர் 11ஆம் இடத்தை மேஷத்தை பார்ப்பதனால் அந்த மேஷமே பலம் பெறும். அதே போலவே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் விருச்சிகத்துக்கு அவர் அதிபதி தான் என்றாலும் அவ்வீட்டுக்கு 12லே துலாம் ராசியிலே அமர்ந்திருப்பதனால் விருச்சிக ராசி மட்டுப்படுகின்றது. எனவே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், கடன் பிரச்சனை தீரும், எதிரிகள் ஒதுங்கி போவார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக அமையும். தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதும் அவர் குருவோடைய நட்சத்திரத்தில் இருப்பதும், உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் குரு, 9க்குரியவர் சனி. சனியே 10ல் குருவோடைய வீட்டிலிருந்து குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் வக்ரமாக இருப்பதும் வெற்றிகளை காட்டுகின்றது. பொதுவாக 10லே பாவிகள் இருப்பது யோகம். இப்பொழுது சனி உங்களுக்கு வக்ரமாக இருப்பது பலம், குருவோடைய நட்சத்திரத்தில் வேறு இருக்கிறார். எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக இயங்கும், கடன் தீரும், புதிய முயற்சிகளில் வெற்றிகள், அரசாங்கத்திடம் நல்ல ஆதரவுகள், இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இந்த வாரத்தில் இருக்காது. புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள், அவை உங்களுக்கு வெற்றிகளை தரும். அரசாங்க உதவிகள், ஆதரவு போன்றவைகளும் இருக்கும். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக யோகமாக அமைந்திருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 4லே இருக்கின்றார். சூரியன் பொதுவாக 10ல் இருப்பது திக்பலம், 4ல் இருப்பது திக் சூனியம். ஆகையால் உத்தியோகத்தில் மேலதிகாரியிடம் கொஞ்சம் பொறுமையாக பேசுவது, பழகுவது, உங்கள் வேலையிலே கவனமாக இருப்பது நல்லது.
அது மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக உத்தியோகத்தில் குரு ராசியிலே அமர்ந்திருக்கின்ற போது பிரச்சனைகளை கொடுப்பார். இப்போ சூரியனும் உங்கள் 4லே இருக்கின்றார். சூரியன் உங்கள் ராசிக்கு 3 சிம்மத்துக்கு அதிபதி. எனவே இந்த தருணங்களிலே மேலதிகாரியின் பழகும்போது கவனம் வேண்டும். மற்றபடி புதிய வேலை, அது எதிர்பார்த்து முயற்சிகள் என்பதில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்றது. இருக்கின்ற வேலையிலே அவசரப்படாதீர்கள், அது மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் சாதகமாக இந்த வாரம் முழுவதும் இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி உறவுகளிலே அன்பு, குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று இந்த வாரம் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. ஆனாலும் 5லே செவ்வாய் இருப்பதனால் குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்துவது, அக்கறை காட்டுவது நல்லது. பகை கொண்ட செவ்வாய் 5லே இருக்கின்ற பொழுது குழந்தைகளுடைய கல்வியில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும், அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது அவை நன்றாக இருக்கின்றது. இந்த வாரம் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கும். உடல்நலத்தில் பெரிய மருத்துவ செலவுகள் போன்ற பாதிப்புகள் எவையும் இல்லை. மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும், உத்தியோகத்தில் உங்கள் வேலையில் கவனம், மேலதிகாரியும் பொறுமையிலிருந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதை மனதில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் சிறப்பாகவே அமையும். ஆரோக்கியம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு. ஞாயிறன்று நீங்கள் குரு ஓரையிலே சிவ ஆலயம் செல்வது நல்லது. அந்த குரு ஓரை காலை ஒரு 11 to 11:30 இருக்கும். அது வந்து சூரிய உதயம் 6 மணி இருந்தால் 11 to 12 குரு ஓரை. அந்த நேரத்தில் சிவாலயம் செல்வதன் மூலம் சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாத வண்ணம் இருக்கும். அரீம் என்கின்ற மந்திரம் உங்களுக்குரிய மந்திரம். இந்த வாரத்தில் பீஜ மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்கள் 14 முறை கூறுங்கள், முடிந்தால் எழுதுங்கள். அப்படி செய்வதன் மூலம் பலம் வாய்ந்த ஒரு சக்தியும், பீஜ மந்திரத்தின் அந்த பலம் உங்களுக்கு சேர்வதன் மூலம் சனி சூரியன் இருவரும் ஒருவர் பார்த்துக் கொள்கின்ற பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இவை சொல்லி வாருங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் கும்பராசியிலே ராகுவோடு சேர்க்கை பெறுவார். ஆகையால் அன்றைய நாள் பெரிய முதலீடுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மற்றபடி அடுத்துக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது திங்களன்று உங்களுக்கு பௌர்ணமி. அன்று சோமவாரத்தில் சிவாலயம் செல்லுங்கள். சிறப்பான வெற்றிகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். எனவே புதன், வேளன், வெள்ளி, சனி இந்த 4 நாட்கள் உங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் பலமாக இருக்கின்றார். 8ல் ராகு இருக்கிறார் என்றாலும் குரு பார்வை பெறுவதனால் பெரிய பாதிப்புகளை தரமாட்டார். சனி 9ல் வக்ரமாக இருக்கின்றார். சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது உங்களை பொறுத்தவரை சிறப்பானதல்ல. காரணம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அதிபதி சூரிய பகவானே. அந்த சூரியனுக்கு ஜென்ம பகை கொண்டவர் சனி. சனி சூரியனால் தான் வக்ரம் அடைகின்றார். இருந்தாலும் இத்தருணங்களிலே சனியும் சூரியனும் ஒருவர் ஒரு பார்த்துக் கொள்வதில் எந்த ஒரு பெரிய முயற்சிகளே மிக நிதானம் வேண்டும். ஜாதகம் சாதகமாக இருந்தாலே சில பாதிப்புகளை கொடுக்கும். சனியும் செவ்வாயும் உங்களுக்கு சேர்ந்தாலும் பிரச்சனையை கொடுக்கும் என்றாலும் உங்களுக்கு சூரியன் சனி அவர்கள் இருவரும் ஜென்ம பகை கொண்டவர்கள். எனவே இத்தருணங்களிலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கிறார் என்றாலும் எந்த ஒரு முயற்சியிலும் நிதானமும் பொறுமையும் காட்டுவது நல்லது. இவை அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை நீங்கள் அப்படி நிதானமாக இருக்க வேண்டும். 9ஆம் தேதி குரு சுக்கிரனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சிம்ம ராசியில இருந்து கன்னி ராசிக்கு பேச்சியாகிறார். சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுவார். சுக்கிரனோ புதனோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். அது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும்.
அப்படி பார்க்கின்ற பொழுது அக்டோபர் 9ஆம் தேதி கன்னிராசிக்கு சுக்கிரன் வந்தபொழுது புதன் உங்களுக்கு 4 யோகமாக அமர்ந்திருப்பார். செவ்வாயும் 4 அமர்ந்து குருவுடைய பார்வை செவ்வாய் புதன் இருவரும் பெறுவார்கள். அது குரு மங்கள யோகம் என்று செவ்வாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தையும், குருவோடைய பார்வையை புதன் பெறுவது பலத்தையும் கொடுக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் 9ஆம் தேதி வரை நிதானமாக இருங்கள். இவற்றில் 5ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனியோடு வந்து சந்திரன் சேருவார். சனியோடு சந்திரன் சேர்ந்து பௌர்ணமி தான் அன்றைய நாள். அதனால்தான் உங்களுக்கு சிவாலயம் செல்லுங்கள் சோமவாரத்தில் என்று கூறுகிறேன் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அப்படி பார்க்கின்ற பொழுது அதன் பிறகு உங்களுக்கு திங்கள் செவ்வாய்க்கு பிறகுதான் ராசிக்கதிபதியான சந்திரன் 10ஆம் இடம் மேஷ ராசிக்கு வருவார். செவ்வாயும் சந்திரனும் ஒருவரையொரு பார்த்துக் கொள்கின்ற சந்திர மங்கள யோகம் ஏற்படும். அதன் பிறகு 11ஆம் இடம் ரிஷப ராசிக்கு ஒரு உச்சம் பெறுகின்ற இடம் மிக பலத்தை கொடுக்கும். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் நீங்கள் புதனுக்கு பிறகு செய்வது நல்லது. திங்கள் செவ்வாயும் கவனமாக இருங்கள், புதனன்று செய்வது நல்லது. அதே சமயத்தில் வரவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய பிரச்சனைகள் இல்லை. உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சுக்கிரன், அவர் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பிறகு 3க்கு சென்று படிவதை ஒரு லாபம் இல்லாமல் இருக்கும். சில விஷயங்களில் பெரிய முயற்சிகள் எடுக்கணும். அரசாங்கத்திலும் சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதுக்கு காரணம் சனியும் சூரியனும் ஒருவரையும் பார்த்துக் கொள்வது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் புதனன்று ஆரம்பிப்பது நல்லது. பெரிய முயற்சிகள் வரவுகள் நன்றாகவே இருக்கும், அதையெல்லாம் பிரச்சனைகள் இல்லை. உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது உங்கள் வேலையிலே முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு சனி 9ல் இருக்கின்றவர் குருவோடைய நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்படி பார்க்கின்ற போது சனி ஒரு வகையில் பலம் பெறுவார். ஆனால் சூரியனை அவர் பங்கப்படுத்த பார்ப்பார். சூரியனை வெறுக்கின்றவர் சனி. எனவே உயர் அதிகாரிகளும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய மகரத்துக்கு அதிபதி சனி பகவான். ஆகையால் உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனை வரும். அவர்கள் உங்களுடைய சக ஊழியர்கள், ஆனாலும் உங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள். எனவே உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் 3ல் சூரியன் இருக்கிறார், புரட்டாசி மாதம் முழுவதும் இருக்கப் போகிறார். ஆனாலும் சனியும் சூரியனும் பார்த்துக்கொள்வார். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். அதற்கு அடுத்ததாக குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. திங்கள் செவ்வாய் சனியோடு சேர்க்கப்படும். அந்த நாட்களிலே கணவன் மனைவிகளே கொஞ்சம் நிதானமாகவும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ஆனாலும் குழந்தைகளால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனைகள் இல்லை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய தனுசுக்கும் அதிபதி குரு, அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே ஆரோக்கியத்தினால் பிரச்சனைகள் இல்லை. கடன் பிரச்சனை இருந்தாலும் ஆனால் பெரிய மன சஞ்சலங்கள் போன்றவர்கள் இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்த தொழில் வியாபாரத்தில் அரசாங்கத்தினால் சில பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரலாம் என்பதை கவனத்தை வைத்துக்கொண்டு சோமவாரத்தன்று நீங்கள் சிவாலயம் செல்ல வேண்டியது நல்லது. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது பௌர்ணமி அன்று நீங்கள் சிவாலயம் செல்லுங்கள். அம்பாளையும் நீங்கள் அம்பாளுக்கும் சென்று உங்கள் பெயருக்கு முடிந்தால் அர்ச்சனை செய்யுங்கள். சக்தியை அணுகுவது மூலம் கவலைகள் நிச்சயம் உங்களை அண்டாது. க்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அது உங்களுக்கு தனயோகத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதில் பயமில்லாத ஒரு துணிச்சலையும் கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் க்ரீம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திங்கள் செவ்வாய் சந்திராஷ்டமம். அந்த நாட்களிலே மிக நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். காரணம் சனியோடியும் சந்திரன் சேர்க்கை பெறுவார். ஆனால் 8ல் சனி இருக்கின்ற பொழுதும் சரி, 8ல் சந்திரன் இருக்கின்ற பொழுதும் சரி, 8ல் சனி இருந்தால் அது அஷ்டம சனி, சந்திரன் 8ல் இருந்தால் அதான் சந்திராஷ்டமம்.
அஷ்டமம் என்பது 8. 8ஆம் இடத்தில் இவர்கள் இருவரும் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அஷ்டம சனியாலும் உங்களுக்கு இப்பொழுது பாதிப்பு இல்லை. சனி சைலட்டு நிற்கிறார். 7இல் ராகு இருப்பதனால் சந்திராஷ்டமம் வருகின்ற நாளிலும் சந்திரன் உங்களுக்கு 8க்கு வந்தாலும் 7இலே கிரகம் இருக்கு. இருப்பினும் சந்திராஷ்டம நாட்களிலே பெரிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த 7இல் ராகு இருப்பது தான் கோச்சார வேதை. கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். கோச்சார வேதை சார்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதியான சூரியன் ராசிக்கு 2இல் இருக்கின்றார். சனியும் சூரியனும் ஒருவர் பார்த்துக் கொள்கிறார். சூரியனால் சனி அதிவக்ரமாக இருக்கின்றார். இருப்பினும் சூரியனோடு 2ஆம் இடத்தில் ஒரு கிரகம் சேர்ந்தால் சூரியனால் பாதிப்பில்லை. இப்பொழுது சூரியன் தனித்திருக்கிறார். உங்களுக்கு இந்த வாரத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுவார். அதன் பிறகு சூரியனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் அதுவரை உங்களுடைய வார்த்தையிலே நிதானம் வேண்டும். கோபம் வரும். சில சமயங்களிலே மனதிலே ஒரு விதமான பதற்றம் வரும். இதற்கு காரணம் சனி சூரியன் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும். இப்போ சூரியனோ தனித்து இருக்கிறனால சனியால் இப்போ உங்களுக்கு பாதிப்பு இல்லை. நீங்கள் தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். அதுதான் உண்மை. 9ஆம் தேதி வரை கவனம், நிதானம், பொறுமை. இருப்பினும் 3ஆம் இடத்தில் யோகாதிபதியான செவ்வாய் ஜம்முன்னு அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். அது குரு மங்கள யோகம். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். மனதளவில் தான் சில குழப்பங்கள் இருக்கும். உடல்நல பாதிப்புகள் போன்றவையில் கொடுக்கும். இதற்கு சனி சூரியன் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறனால இருப்பினும் அக்டோபர் 9 வரை நிதானமாக பொறுமையாக இருங்கள். அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் 9ஆம் இடத்துக்குரிய செவ்வாயே 3இலே அமர்ந்து 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எனவே வருமானம் பல வகையில் உங்களுக்கு வந்து சேரும். இப்பொழுது சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2க்கு வரும்போது புதனோடு பரிவர்த்தனை யோகத்தையும் பெறுவார். அதுவும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. எனவே தொழில் வியாபாரம் சிறப்பான லாபம் இருக்கும். வீண் செலவுகள் போன்றவை இருக்காது. 11இலே குரு தன் சொந்த நட்சத்திரக்கின்றது பலம். ஆகையால் பொருளாதாரத்தில் பண வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகளும் எவையும் இல்லை. இருப்பினும் சந்திராஷ்டமம் வரை செவ்வாய் வரை நிதானமாக பொறுமையாக இருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு சந்திரன் 9க்கு வரும்போது செவ்வாய் சந்திரன் பார்த்துக் கொள்கின்ற சந்திர மங்கள யோகம் 10க்கு வருவதும் யோகம். இவையெல்லாம் புதன், வியாழன், வெள்ளி, சனி அந்த 4 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் லாபம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் சூரியன் 2இல் தனித்திருக்கார். வார்த்தையில மிக நிதானம் வேண்டும். மேலதிகாரிகளை பகச்சிப்பீங்க. அதிகமாக கோவப்படுறவங்க நீங்கள் சூரிய சிம்மராசினாலே இப்போ கொஞ்சம் கர்ஜிக்காம அமைதி காட்டுங்க 9ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்ந்துருவாங்க. பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதே வார்த்தையை விற்றக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுமை, நிதானம். ஆனாலும் 3இலே செவ்வாய் வந்து குரு பார்வை பண்ணால் மனதிலே தைரியம், துணிச்சல் இருக்கட்டும். ஆனால் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுதும் அவ்வாறே. அஷ்டம சனினாலே இல்லங்கள் கொடுப்பது குடும்பத்தை தான். மனதை போட்டு குழப்பி விட்டுருவோம். 7இல் கூட அவ்வளோ பாதிப்பு இல்லை. அஷ்டம சனி அதிக பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் உண்மை. ஆனாலும் இப்பொழுது 7இல் வேறு ராகு இருக்கார். ராசியில கேது இருக்கார். கணவன் மணி உறவிலே இந்த வாரம் பொறுமை, நிதானம் காட்டுங்கள். அமைதியாக இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. அன்பை காட்டுங்க. நிச்சயம் அவங்க உங்கள் அன்பை கொடுப்பாங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குங்க நண்பர்களே. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆக குழந்தைகளால் மகிழ்ச்சியே உங்களுக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஏற்கனவே கூறிய மனம்தான் உங்களை குழப்பமே ஒழிய அதனால உங்களுக்கு சில பாதிப்பு வழிய உடல்நலத்துக்கு பெரிய மருத்துவ செலவுகள் போன்றவர்கள் எவையும் இருக்காது. சூரியன் ஒரு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிடைக்கும். ஆனாலும் ஆரோக்கிய மருத்துவ செலவுகள் போன்றவைகளில் பாதிப்புலாம் எதுவும் இல்லை. இருப்பினும் இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற போது கந்தனை வணங்குங்கள். அதே சமயத்தில் ஞாயிறன்று சிவாலயம் செல்லுங்கள். ஞாயிறன்று சிவாலயம் செல்லுங்கள். திங்கள் பௌர்ணமி அன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்று தெரிந்திருக்கிறது. ஆக அன்றைய நாள் அமைதியாக சிவாலயம் செல்வது நல்லது. இது சிவனை வணங்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். அவற்றை செய்யுங்கள். கிரீம் என்கின்ற மந்திரம் அந்த உங்களுக்குரிய பீஜ மந்திரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை அற்புதமான அந்த மந்திரத்தை கூறுங்கள், உச்சரியுங்கள். கிரீம் என்கின்ற அந்த மந்திரத்தை உச்சரிக்கின்ற பொழுது அருளை பெறுவீர்கள். லட்சுமியின் அருளையும் சக்தியின் அருளையும். அப்படி செய்கின்ற பொழுதே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இந்த வாரம் அவற்றை செய்யுங்கள். வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகமான வாரம். காரணம், இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுகின்றார்கள் 9ஆம் தேதி அன்று. மேலும் குரு இப்பொழுது புதனை பார்த்து கொண்டிருக்கின்றார், செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சிறப்பல்ல. ஆனால் 2இல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது செவ்வாயோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அவை அவ்வாறே தான் சூரியன் ராசியிலே இருக்கின்ற பொழுது உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி தொல்லை, ஜுரம், அசதி என சூரியன் ஒரு உஷ்ணமான கிரகம். இருந்தாலும் இப்போ இந்த புரட்டாசி மாதம் எப்பயுமே கொஞ்சம் மழை பெய்யாமையே இருக்கும். ஆனால் சளி பிரச்சனையை கொடுக்கும். காரணம், ராசியில் சூரியன் உட்கார்ந்துருக்கு. ஆனால் 9ஆம் தேதி சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்து பொழுது சூரியனாலும் பாதிப்பு இல்லை. 7 சனினாலும் அதே மாதிரி தாங்க. 7 சனி இருக்குமா, 6ல் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பு இல்லை. கண்டக சனி பற்றி தான் பயப்படாதீங்க. சனி உங்களுக்கு 7 இருக்கார். அடுத்த டிசம்பர் மாதம் வரைக்கும், 2026 டிசம்பர் மாதம் வரைக்கும், இப்போ இல்லை 2026 வரைக்கும் உங்களுக்கு ராகு 12 இருப்பார், கேது 12 இருப்பார். அது வரைக்கும் சனி செயலற்று இருப்பார். கண்டக சனியால் பாதிப்புகள் இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை. அவங்க பரிவர்த்தனை ராசிக்கதிபதியும் தனாதிபதியும் பரிவர்த்தனை பொழுது தன யோகத்தை கொடுக்கும். அந்த தன யோகம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் குரு வேற புதனை பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் உங்கள் பேச்சு சாதுரியத்தினால் சாதிப்பீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதையும் சாதித்து நல்ல வெற்றிகளையும் பெறுவீர்கள். மனம் அதனால் மகிழ்ச்சி இருக்கும். நான் ஏற்கனவே சூரியன் இருக்கார், உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். ஆனால் வெற்றிகள் பெறும்பொழுது மனம் மகிழ்ச்சி அடைவது இயற்கை தானே. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தில் நீங்கள் உங்களுக்கு 9ஆம் தேதி வரை நிதானமும் பொறுமையும் காட்டுங்கள். 9ஆம் தேதி வரை நிதானம் பொறுமை. அப்படி பிறகு சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்ததுனால பாதிக்க இருக்காது. அதே பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தன லாபம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். யோகமான வாரம் என்றே கூறலாம். பொருளாதார உயர்வு நல்லா இருக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இருக்காது. சரியான முடிவுகள் எடுப்பீர்கள். அந்த முயற்சியும் சாதுரியமாக இருக்கும். அரசாங்கத்திலும் ஆதரவு இருக்கும். இதுதான் அவங்க தொழில் வியாபாரத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்பொழுது பொருளாதார முன்னேற்றம் உயர்வாகவே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகம் நிதானம் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ராசியில சூரியன் 9ஆம் தேதி தனியா இருக்கார். அப்போ மேலதிகாரியிட பகை தான் ஏற்படும். அந்த பகை வராமல் பார்த்துக்கொள்ள வார்த்தையில் இனிமை வேண்டும். 2ல் செவ்வாய் இருக்கார். சட்டென்று கோபப்படுவீங்க. இந்த சமயத்தில் கோபம் வரும்னா அறிவுக்கு சத்ரு, நமக்கு தெரிந்தது தானே. ஆக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் பொறுப்பில் இருக்கின்றனர். பொறுமை காட்டுவதும் வார்த்தையில் நிதானம் காட்டுவதும். 7ல் சனி வேற அக்கிரமா இருக்காரா. சக ஊழியர்களே உங்களுக்கு எதிராக சீண்டி முடிச்சுட்டே இருப்பாங்க. எதனா ஒன்று கோல் முட்டிட்டே இருப்பாங்க மேலதிகாரிகிட்ட. அதே உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இப்போ 2ல் செவ்வாய் வேற இருக்கிறார், என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி கோபத்தை காட்டக்கூடிய மனம் வரும். அது இந்த வாரம் 9ஆம் தேதி வரைக்கும் வேண்டாம். அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம். சுக்கிரன் சேர்ந்து விடுவார் ராசியில. எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் முற்பகுதியிலே பொறுமை, பிற்பகுதியிலே எழுச்சி. குடும்பம் என்று பார்க்கின்ற குடும்பம் 2ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கணவன் மணி உறவுல 7ல் சனி இருந்தால் நான் பாதிப்பு இல்லை, அழுத்தமாக சொல்லிட்டேன். 6ல் ராகு இருக்கிறார். இருந்தாலும் நமக்கு 7ல் சனி இருக்கார். அது நம்மளோட உறவுகள் அன்புக்குரியவர்களை எடுத்து காட்டுற இடம். அங்கே வக்ரமா இருக்கார். எனவே உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உடல்நலத்தில் கவனம் அக்கறை காட்டுவது நல்லது. அதுக்கு சனி வக்ரமா இருப்பது சூரியன் வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறார் 7ஆம் இடத்தை. எனவே லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்போட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய தருணமே இந்த வாரம். குழந்தைகள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலும் உங்களுக்கு 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் 4ஆம் பார்வையா. குழந்தைகளுடைய கல்வியிலும் நீங்கள் அக்கறையும் அவர்களே உங்களுடைய மனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலையாகவும் இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது குழந்தைகள் கல்வியிலே சில பிரச்சனைகள் வரலாம். அது நாம் ஒரு பொது பலன் 5 செவ்வாய் பார்க்கறதுனால எல்லாமே அப்படி இருக்கும்னு நாம் சொல்ல முடியாது. ஆனாலும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பகை. அது கன்னி ராசிக்கு தானே பார்க்குறோம். உங்கள் லக்னம் வேறு இருக்கும் இல்லையா. இருந்தாலும் குழந்தைகளுடைய கல்வியில் கவனம். ஆரோக்கியம் சூரியன் ராசியில இருக்கிறதே ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் உடல்நலத்தில் இந்த குளிர்ச்சியான பானங்களை எடுப்பது இப்ப தவிர்ப்பது நல்லது. சூரியன் உஷ்ணத்தை கொடுப்பார் உடம்புக்கு. அப்படி பார்க்கும்போது பித்தம் அதிகரிக்கும். பித்தம் என்றால் உஷ்ணம். அந்த உஷ்ணம் அதிகரிக்கும். ஆக பின்னர் சொலை தொல்லைகள் போன்றவைகள் ஏற்படும். இவை ஆரோக்கியத்தில் அக்கறையும் தேவையற்ற குளிர்பானங்கள் போன்றவற்றை அருந்தாமல் இருப்பதே சால சிறந்தது. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வாரம் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். திங்கட்கிழமை என்று பௌர்ணமி என்று இந்த வாரம் நீங்கள்
சிவாலயம் செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் பார்க்கும்போது உங்களுக்கு புதன் வேலன் சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கின்றது. ஆக அந்த சந்திராஷ்டம நாளில் உங்களுக்கு சந்திரன் 8க்கு வரார். ஆனால் சந்திரன் 8ல் இருக்கும்பொழுது ராசிக்கு 7ல் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 7 தான் சனி இருக்காரு. இருந்தாலும் சந்திராஷ்டம நாட்களிலே நீங்கள் உங்களோட பாருங்கன்னா நிச்சயமாக பெரிய முதலீடு செய்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். பெரிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக சந்திரன் உங்களுக்கு 6லையும் 7லையும் இருப்பதால் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. எனவே இந்த வாரம் நீங்கள் சிவாலயம் பௌர்ணமி அன்று செல்லுங்கள். சந்திராஷ்டமி பெரிய முதலீடு தவறுங்கள். அரீம் என்கின்ற மந்திரம், அற்புதமான அந்த பீஜ மந்திரம் இந்த வாரம் உங்களுக்கு செயல் புரியும், வெற்றிகளையும் தரும். அவற்றை நீங்கள் சொல்லுங்கள். எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு கூட்டினா 5 வரா மாதிரி 14 அப்படி 5 வரா மாதிரி நீங்கள் அதை சொல்லுங்கள் 23 முறை என்று சொல்லுகின்ற பொழுதே அந்த மந்திரத்துடைய சக்தி உங்களுக்கு சகலத்திலும் வெற்றிகளுக்குரிய வழியில் சொல்லிக் கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவையும் என்பதை பார்க்கலாம். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை பௌர்ணமி திங்களன்று, அதன் பிறகும் உங்களுக்கு சந்திரன் சாதகமாக 7ஆம் இடத்துக்கு வருவார். இருப்பினும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. வெள்ளி சனி சந்திராஷ்டமம். அந்த நாட்களிலே பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சியில் எச்சரிக்கை தேவை. இருப்பினும் உங்கள் ராசிக்கு சந்திரன் 8க்கு வரும்போது உச்சம் பெறுவார். ரிஷபராசி ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு அவருடைய மற்றொரு வீட்டில் ஒரு நாள். பொதுவாக துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் பெரிய அளவிலே பாதிப்புகள் தருவதில்லை. சில நன்மைகளையும் செய்கின்றது சந்திராஷ்டம நாட்களே. அனுபவ உண்மை இது. இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு 9லே சிறப்பாக இருக்கின்றார். ராசிக்கதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் 9ஆம் தேதி வரை. அதன் பிறகு 9ஆம் தேதி அன்று 12க்கு வரார். புதனோடு பரிவர்த்தனை பெறுகிறார். அது மிக சிறப்பான யோகம். பொதுவாக கோச்சார ரீதியாகவும் சுக்கிரன் 12லே இருப்பதே யோகம். இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற நிலை ராசியை குருவும் பார்ப்பதனால் புதனும் மிகவும் பலம் பெறுகின்றார். சனி 6லே 11லே கேது என்று ஆண்டுகோள்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் சுறுசுறுப்பாக எடுப்பீர்கள். செயல்திறன் மிக அற்புதமாக இருப்பதனால் வெற்றிகளை எளிதாக பறிப்பீர்கள். எனவே இந்த வாரம் மற்றவர்களும் உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்றபோது நான் ஏற்கனவே கூறியவாறு இந்த வாரம் பௌர்ணமி, அதன் பிறகு சந்திரன் பெரிதாக தேய மாட்டார். எனவே சந்திரன் சிறப்பாக இருப்பதனால் தொழில் ஸ்தானம் பலம் பெறுகின்றது. ஆகையால் நீங்கள் எப்பொழுதுமே துலாம் ராசியில் இருந்தவர்கள் தாராபலம் சிறப்பாக அமைகின்ற நாளிலே நீங்கள் யோகத்துக்குரிய முயற்சியில் செய்வதே நல்லது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் சந்திரன். அவர் ஒரு நாள் கோள். மற்றவர்கள் மாதக்கோள்கள், ஆண்டுக்கோள்கள். எனவே சந்திரன் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்தே உங்களுடைய அன்றைய தொழில் வியாபாரத்துக்குரிய முயற்சியில் ஈடுபடுவதே சால சிறந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் துலாம் ராசி, உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் துலாம் ராசியில் இருக்கின்றார். நீங்கள் சித்திரை சுவாதி விசாகத்தில் பிறந்து விட்டீர்கள். இருப்பினும் அப்படி உங்களுக்கு லக்னத்துக்கு உங்களோட ராசி எத்தனாவது வருது, அங்கு அது ஒரு முக்கியமான விஷயமா அமையுதே. உங்கள் லக்னம் வேறா இருக்கலாம், இல்லை துலா லக்னமாகவும் இருக்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரம் தொழில் வியாபாரம் சந்திராஷ்டம நாட்களில் கவனம் வேண்டும். அதற்கு முன்னதாக சந்திரன் உங்களுக்கு 6, 7க்கு ஒரு யோகத்தை தருகின்றது. சந்திரன் இப்பொழுது பௌர்ணமியில் இருந்து பெரிய அளவில் தெரியாதனால் இந்த வாரம் முழுவதும் வெற்றியிலும் நன்மையிலும் லாபமும் இருக்கின்றது. சந்திராஷ்டம நாளும் லாபம் கொடுக்கும். ஆனால் பெரிய முதலில் மட்டும் தவறுங்கள். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 12லே சூரியன் இருக்கின்றார். பொதுவாக சூரியன் 12லே இருக்கின்ற பொழுது பலம் இல்லை. ஆனால் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால், சிம்மராசியில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பும் இல்லை. அதுதான் கோச்சார வேலை. 11ஆம் இடத்துல தான் கேது இருக்காரு, சூரியனால பாதிப்பில்லை. ஆனாலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள், மேல் பொறுப்பில் இருப்பவர்கள் சூரியனை வைத்துத்தான் உங்களுக்கு நன்மைகள் செய்வார்களா என்று பார்க்க முடியும். சூரியனால் இப்பொழுது பாதிப்பில்லை. அப்படி இருந்தாலும் உங்கள் வேலையிலே நீங்கள் முழு கவனத்தை செலுத்துங்கள். சில பொறுப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொறுப்புகளிலே நீங்கள் சரியாக கையாள வேண்டும். சில கவன சிதறல்கள் ஏற்பட்டால் அதனால் சூரியன் சனி ஒருவரையை பார்த்துக் கொள்கின்ற பாதிப்பை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள்
தொழிலதிபர்கள், வியாபாரிகள் நீங்கள் தாங்க டிசிஷன் அத்தாரிட்டி. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவங்க மேலதிகாரிகள் கட்டுப்பட்டவர்கள். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பம் என்று பார்க்கின்ற சந்தோஷம் இருக்கின்றது. கணவன் மனைவி மகளிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்றார் உறவினர்களும் சந்திப்புகள் இருக்கும், குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், இவையெல்லாம் குருவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது. சூரியன் சனி ஒருவரை பார்த்துக்கொள்ளணும் ஒருதான். ஆனால் குருவோடைய நட்சத்திரத்தில் சனி இருப்பதனால் பாதிப்புகள் எவையும் இல்லை. ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் போன்றவையினால் எந்த ஒரு அச்சுறுத்தலோ பயமோ பாதிப்பும் எவையும் இல்லை. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கே லாபாதிபதி சூரியன், அவர் 12 இருக்கார். பாதிப்பு இல்லை என்றாலும் ஞாயிறன்று நீங்கள் சிவாலயம் செல்வதும் அல்லது சோமவாரமான பௌர்ணமி தினத்தன்று திங்களன்று நீங்கள் சிவாலயம் 2 நாளில் ஒரு நாள் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அது செய்வது சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். மேலும் நீங்கள் ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ரீம் என்பது லட்சுமியை குறிக்கக்கூடிய, ஸ்ரீம் ரீம் என்பது லட்சுமியை குறிக்கக்கூடியது. அவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ண பாதிப்புகள் இல்லாமலும் இருக்கும். அது அற்புதமான அந்த பீஜ மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக 12லே செவ்வாய் இருப்பது யோகம் அல்ல, இது ஒரு பொது விதி. ஆனால் 12லே செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் கன்னி ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பும் இல்லை. அதுதான் கோச்சார வேதை. உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்றார். 9ஆம் தேதி அக்டோபர் 9 சுக்கிரன் 11 இருக்கிறார். ஆகையால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்வீர்கள். 12ஆம் இடம் விரயஸ்தானம். அங்கு செவ்வாய் குருவோடைய பார்வையும் பெறுகிறார். இருப்பினும் உங்களுக்கு புதனோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு நிலையில் எதிர்பாராத செலவுகள், பொதுவாக இப்போ வண்டிகளாம் திடீர்னு நமக்கு ஒரு செலவு வரும் பார்த்தீங்கன்னா, அது மாதிரியான ஒரு எதிர்பாராத செலவுகள் நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். ஏசி ப்ராப்ளம் ஆகும். குறிப்பாக எலக்ட்ரானிக் மின்சார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள், செலவுகள் எதிர்பாராத செலவுகள் தானே இவை எல்லாம். அந்த மாதிரியான செலவுகள் ஏற்படக்கூடிய தருணங்கள் இருக்குது. கந்தனை வணங்குவது நல்லது. கந்த சஷ்டி கவசத்தை தற்பொழுது கேளுங்கள். இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சூரியன் அவர் 11 இருக்கார். அது யோகம். அதே பாவலை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இன்னொரு யோகாதிபதி குரு அவர் 8 இருக்கார். ஆனாலும் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். சொந்த வீட்டை பார்ப்பது 2ஆம் இடம் பலம் பெரியது. பேச்சுக்கு மரியாதை இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அதுவும் ஓரளவுக்கு அமைதி மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி என்பது அமைதி இருக்கும். அதுக்கான குரு பார்க்கறதுனால இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கிறது. அது காரணம் 10ஆம் இடத்துக்குரிய சூரியன் 11 இருக்கார். இருந்தாலும் சனியும் சூரியனும் ஒருவரையொரு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதனால நாம் பார்த்து சில முக்கியமான முடிவுகள் இருக்கும்போது கவன சிதறல்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அரசாங்கத்தினால் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படி இருந்தாலும் லாபம் என்று பார்க்கின்றபோது அது நன்றாக இருக்கின்றது. லாபம் சிறப்பாகவே இருக்கும். அதில் எந்த விதமான குறைகளும் இருக்காது. அதே சமயத்தில் வீண் சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் திங்கள் அன்று பௌர்ணமி அன்று நீங்கள் சிவாலயம் செல்ல வேண்டும். அப்படி செல்ல வேண்டும். சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி, சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி, 10ஆம் இடம் ஜீவனாதிபதி. ஆகையால் இதை செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தை பொறுத்த சூரியன் லாபத்தில் இருப்பது தன் நட்பு வீட்டில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு சனியால் ஏற்பட விட மாட்டார். சூரியன் அதிக பலம் கொண்டவர் சனியை விட. அதனால் உங்களுக்கு சனி உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்க சூரியன் என்றாலும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களிடம் இணக்கமாகவே இருப்பார்கள். சக ஊழியர்கள் 7ஆம் இடத்து செவ்வாய் பார்க்கறதுனால நீங்கள் அவங்களிடம் கொஞ்சம் கோபமாக பழகுவீர்கள். கோபமாக வார்த்தை விட்டுருவீங்க சக ஊழியர்கள். அதுதான் உங்களுக்கே வரும். ஏன்னா விருச்சிகராசினாலே கொஞ்சம் கோபம் வந்துடும். செவ்வாய் ராசி அதிபதி இருந்தாலும் உங்களுடைய சக ஊழியரிடம் பொறுமையும் நிதானமாக பழகுவது. எப்படி இருந்தாலும்
உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்கறதுனால குடும்பஸ்தானம் பலமாக இருக்குது. கணவன் மணி உறவு அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகுது. சுக்கிரன் 11க்கு வர்றது நன்மை. ஆக என்பது குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி. குழந்தைகள் 5ல் வந்து சூரியன் இருக்கா, சனி இருக்கார் 5ல் என்றாலும் அது குருவோடைய வீடு. ஆகையால் குருவோடைய நட்சத்திரம் இப்போ சனி இருக்கிறனால குழந்தைகளுடைய கல்வியிலும் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு மேஷம். அதே வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் தான், ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். ஆகையால் பெரிய அளவில் அந்த வீடு பாதிக்க செய்யக்கூடாது. செவ்வாய் எந்த வீட்டை பார்க்கலாம் அந்த வீட்டினுடைய சேர்த்தன்மையை ராசியாதிபதியாக அவர் சேர்த்து செய்வார். ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த நேரங்களில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். குரு சித்தர்கள் வழிபாடு பலமுறை நான் கூறியிருக்கின்றேன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பாம்பன் சுவாமியை வணங்குவது, அவரை நினைப்பது எப்பொழுதுமே நன்மைகளை கொடுக்கும். செவ்வாயும் பலம் பெறுவார். குரு சித்தர் வழிபாடாக அது அமையும். அதை செய்யுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை க்ளீம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். க்ளீம் என்கின்ற மந்திரம் லட்சுமிக்குரிய மந்திரம். அந்த சுக்கிரன் இப்போ 10க்கு வரும்பொழுது சந்திரனும் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் வருவாங்க. அந்த யோகம் உங்களுக்கு நன்மைகளையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம்னு வரக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கின்றது. சந்திரன் பௌர்ணமிக்கு வந்து பெருசாக உடனே தெரிஞ்சிட மாட்டேன் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஆக இந்த பீஜ மந்திரமான க்ளீம் மந்திரத்தை சொல்வதன் மூலம் வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்போது பார்க்கலாம். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகமான வாரம். காரணம், இந்த வாரத்தை பொறுத்தவரை 3லே ராகு, 7லே குரு, 10லே சூரியன் திக்பலத்தோடு இருக்கிறார். 9லே சுக்கிரன் இருப்பதும் 9ஆம் தேதி 10க்கு வந்து புதனோடு பரிவர்த்தனை பெறுகிறார். 11 செவ்வாய் என்று கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்றது. வாரத்தில் பௌர்ணமியும் இருக்கின்றது திங்கள் அன்று. எனவே இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் தைரியமாக எடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வாரம், செழிப்பான வாரம். தொழில் வியாபாரம் மிக மிக அற்புதமாக இருக்கும். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை லட்சுமி நாராயண யோக பரிவர்த்தனை. அந்த யோகம் இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பில் எந்த ஒரு செயலும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பொருளாதார வரவு பல வகையில் இருக்கும். தனலாபம் மிக அதிகம். வீண் செலவுகள் எவையும் இல்லை. ஆகையால் இந்த வாரம் லட்சுமி நாராயணனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெறுவீர்கள். புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய முயற்சியிலும் சாதகமான வெற்றிகளை பெறுவீர்கள். அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு என்று இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாரம். உத்தியோகம் 10ல் சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் மேலதிகாரியிடம் பாராட்டுகள், பெரிய பொறுப்புகள், அதிகார உயர்வு, பதவி உயர்வு, மேலும் ஊதிய உயர்வு என்று மிக சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு லட்சுமியான ஒரு நன்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சியில் வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. குடும்பம் என்று பார்க்கின்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு, பாசம், குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, குழந்தைகளுடைய கல்வியில் மிக சிறப்பான முயற்சிகள் என்று இந்த வாரம் மிக சாதகமாக இருக்கும். யோகாதிபதி செவ்வாய் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற பலம் குருவோடைய பார்வை பெறுவதால் மேலும் அதிகரிக்கின்றது. ஆகையால் குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். நோய் நொடிகள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. சுறுசுறுப்பு, உற்சாகம், ஆற்றல் திறன் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியமும் மிக வேகமாக முடித்து காட்டக்கூடிய வல்லமையும் திறமையும் இருக்கும். வேகம் மட்டுமல்ல, விவேகமும் இருக்கும். இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் ஞாயிறன்று குரு ஓரையிலே சிவாலயம் செல்லுங்கள். குரு ஓரையிலே சிவாலயம் செல்லுங்கள். மேலும் பௌர்ணமி அன்று திங்கள் சோமவாரத்திலன்றும் சிவாலயம் செல்லுங்கள். இந்த 2 நாட்களும் இந்த வாரம் செய்யுங்கள். க்ளீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அந்த பீஜ மந்திரம் இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும். அவ்வாறு சொல்வதன் மூலமும் உங்களுக்கு பலம் அதிகரிக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்குரிய வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக.
மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமும் வெற்றிகளும் கொண்ட ஒரு அற்புதமான வாரம். லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு சுக்கிரனும் புதனும் யோகாதிபதிகள். சுக்கிரன் இப்பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அக்டோபர் 9ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு வருவார். ஆனால் கன்னியிலே ஒரு நீச்சம் பெறுவார். இருப்பினும் தற்பொழுது புதன் உங்கள் ராசிக்கு 10லே சுக்கிரனோடு வீடான துலாம் ராசியில் இருக்கின்றார். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை அது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கின்றது. யோகங்களிலே மிகப்பெரிய யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் இடம் தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அவர்களுக்குள் பரிவர்த்தனை பெறுகின்ற சிறப்பான அமைப்பு 9ஆம் தேதி அன்று ஏற்படுகின்றது. இந்த வாரம் இவர்கள் இருவருமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் நன்மையும் கொடுப்பார்கள். இவற்றிலே செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10லே திக்பலத்தோடு இருக்கின்றார். சூரியன் சனி ஒருவர் பார்த்துக் கொள்கின்ற அமைப்பு தொடர்கிறது என்றாலும் சூரியன் உங்களுக்கு ஒரு 9லே இருக்கின்ற பொழுது சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் சேர்க்கை பெறுவார். ஆகையால் சூரியனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எனவே தொழில் வியாபாரம் சிறப்பான லாபம் இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் அற்புதமான யோகம். அந்த யோகமே உங்களுக்கு பெரிய அளவிலே ஒரு முன்னேற்றத்தையும் பெரிய பண லாபத்தையும் கொடுக்கும். புதிய தொழில் வியாபார முயற்சியில் மிக சாதகமாக இருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற போது எந்த வாரத்தையில் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு பெரிய லாபம் கொண்ட வாரமாக உங்களுக்கு அமையும். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, காரிய முயற்சியில் வெற்றிகள், மேலதிகாரிகளிடம் பாராட்டுகள் இந்த வாரம் இருக்கின்றது. புதிய வேலை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவற்றில் சாதகமாக அமைந்திருக்கின்றது. தேர்வுகள், அரசு தேர்வுகள் போன்றவற்றை எழுதியிருக்கிறீர்கள் என்றால் அது முடிவு வந்தால் இந்த வாரம் மிக சாதகமாகவே அமையும். இவையெல்லாம் உத்தியோகத்தில் உயர்வுகளை காட்டுகின்றது. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரத்தில் இருக்கும். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பெரிய அளவிலே பாதிப்பை இப்பொழுது தரமாட்டார். குருவோ சொந்த நட்சத்திரம் பார்க்கிறார். சனி உங்கள் ராசிக்கு அதிபதி, அவர் குருவோடி நட்சத்திரம் இருக்கின்றார். போராட்டாது இது உங்களுக்கு நன்மையான மகிழ்ச்சி, சந்தோஷத்தை குடும்பத்தில் கொடுக்கும். கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உற்சாகமாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தும் முடிவுகள் சிறப்பாக இருப்பீர்கள். இந்த வாரம் சிறப்பு கௌரவம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்க்கின்றது. 6ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ஆகையால் வியாழக்கிழமை என்று குருவுடைய தட்சிணாமூர்த்தி ஆலயம் சென்று வழங்குவது நல்லது. முடிந்தால் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. இவற்றை செய்வதன் மூலம் சிறப்பான ஒரு மாற்றம் குருவாலும் ஏற்படும். அதே போலவே அரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை அரீம் என்கின்ற அந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள். லட்சுமியுடைய அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் வெற்றியான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம். காரணம், சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். அந்த பரிவர்த்தனை லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்கக்கூடிய பரிவர்த்தனை. சுக்கிரன் புதன் சம்பந்தம், சுக்கிரன் புதன் சேர்க்கை, பரிவர்த்தனை போன்றவைகள் அந்த லட்சுமி நாராயண யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கும். சுக்கிரன் புதன் உங்களுக்கு யோகாதிபதிகள். ஆகையால் அவங்க இருவரும் பரிவர்த்தனை பெறுவதும் சுக்கிரனை சனி பார்ப்பதும் மிக சிறப்பான அமைப்பு. எனவே இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு சாதகமான வெற்றியிலும் பெரிய மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆகையால் எந்த ஒரு காரிய முயற்சியும் தைரியமாக ஈடுபடுங்கள், வெற்றி இருக்கிறது. 6ஆம் இடத்துக்குரிய சந்திரனும் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாகவே அமைகின்றார். ராசியில் அமர்வார், பிறகு 3க்கும் 4க்கும் செல்வார். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஏற்றமிகு வாரமாகவும் பெரிய முயற்சிகள் எடுப்பீர்கள். அந்த முயற்சியிலும் வெற்றிகளை பெறுவீர்கள். ராசியிலே ராகு, 2லே சனி, வக்ரமாக இருக்கிற சனி சூரியன் பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பு இருக்கின்றாலும்
குரு ராசியை பார்க்கிறார். அவருடைய நட்சத்திரத்திலே இருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ராசியை பார்க்கிறார். அந்த அமைப்பு ஒரு பலமான அமைப்பு. இப்போது சுக்கிரன் புதன் பரிவர்த்தனையும் இருப்பது மேலும் உங்களுடைய பலத்தை அதிகரிக்கின்றன. எனவே தொழில் வியாபாரம் சிறப்பான லாபம் இருக்கும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள், அவற்றில் வெற்றிகளையும் பெறுவீர்கள். அதே சமயத்தில் சூரியன் எட்டில் இருக்கின்றார். அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வழக்குகள் இருந்தால் அவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. அவை அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் என்று இருக்காதீர்கள். கடன் பிரச்சனை இருந்தாலும் கவனம் வேண்டும். மற்றபடி வரவுகள் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் மிக மிக அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையும் சாதகம் என்றால் நன்றாக இருக்கின்றது. ஆனாலும் சூரியன் எட்டில் இருக்கின்றார். சூரியன் எட்டில் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் எட்டில் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. இப்பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை அக்டோபர் 9ஆம் தேதி வரை சூரியன் தனித்திருக்கிறார். அதுவரை சூரியனோடு எந்த கிரகமும் சேர்க்கை பெறாது. ஆனால் 9ஆம் தேதி சுக்கிரன் சூரியனோடு சேர்க்கை பெற்றுவார். அதுவும் பிறகு சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்படுவதனால் சூரியன் கோச்சார வேத அடிப்படையில் அசுப பலன்களை கெடு பலன்களை தரமாட்டார். எனவே 9ஆம் தேதி வரை உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் மேல் அதிகாரியிடம் பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்களும் கவனமாக பழகுவது நல்லது. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் 9ஆம் தேதி பிறகு உங்களுக்கு சுக்கிரனும் சூரியனும் சேர்க்கை பெறுவதனால் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுவதனால் இப்போ நன்மைகளை கொடுப்பார் 9ஆம் தேதி முதல். எனவே அவர் கவனம் செய்யுங்கள். குடும்பம் என்று பார்க்கின்ற போது பொறுமை காட்ட வேண்டும். சூரியன் 9ஆம் தேதி வரை சூரியனும் சனியும் ஒருத்தரையோ பார்த்துக் கொள்வதும், இவற்றில் சனியும் தனியாக இருக்க சூரியனும் தனியாக இருக்க, சனிக்கும் சந்திரன் தான் தொடர்பு வரும், சேர்க்கை பெறுவார். எனவே இந்த வாரம் குடும்பத்தில் கணவன் மணி உருளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்ல. ராசிக்கு 7க்குரியவர் சூரியன், சிம்மத்துக்கு அதிபதி. அவர் உங்களுக்கு 8லே இருப்பது சில பிரச்சனைகளை கொடுக்கும். சேர்க்கை பெறாத வரை 9ஆம் தேதி தான் சுக்கிரன் சேர்க்கை பெறுறார். அதுவரை குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. 5ல் குரு அற்புதமாக இருக்கிறார். ஆகையால் அவர்கள் கல்வியிலெல்லாம் நல்ல விதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இருக்கும். ஆரோக்கியம் பாருங்கள், இந்த வாரம் பிரச்சனைகளாக எதுவும் இல்லை. ஆரோக்கியம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சின்ன விஷயங்கள்லாம் கூட்டு வைத்து கொண்டினா மனதில் கவலைகள் இருக்காது. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றபோது லட்சுமி நாராயணன் வணங்குவது எப்படியோ அதே போல் சூரிய நாராயணனை வணங்குங்கள். சூரிய நாராயணா அப்படின்னு சொல்லும்போது சூரியனுடைய பாதிப்பு நிச்சயம் ஏற்படாது. எனவே சூரிய நாராயணனுடைய படம் கிடைக்கிறது, அவற்றை வைத்து பூஜிப்பதும் நல்லது. இந்த புரட்டாசி மாதம் வரைக்கும் உங்களுக்கு புதனுடைய வீட்டில் சூரியன் இருக்கிறதே புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது. அதில் சூரிய நாராயணன் வணங்குவது சிறப்பான மகிழ்ச்சியை கொடுக்கும். க்ளீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அது லட்சுமிக்குரிய மந்திரம், சக்திக்குரிய மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள மீன ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கதிபதியான குரு 4லே இருந்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் இருக்கும்போது குரு பார்க்கின்றதும் சிறப்பான அமைப்பே. பொதுவாக 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வது யோகம் அல்ல. 7ஆம் இடம், அதாவது ராசிக்கு 7ஆம் இடம் கன்னி ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் இங்கே 8ல் இருக்கிற அஷ்டம செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 7 தான் சூரியன், அதுக்கப்புறம் 9ஆம் தேதி சுக்கிரன் வர. ஆகையால் செவ்வாயால் பாதிப்பில் குரு பார்வையால் சில நன்மைகளைத்தான் செய்வார். ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்கின்றது. இவற்றை அதிவக்ரமாக சனி இப்பொழுது இருக்கிறார். சூரியன் 7ல் அமர்ந்திருக்கின்றார். சூரியன் ராசிக்கு 6க்குரியவர் 7ல் அமர்ந்திருப்பதும் சனி பிடிக்காதவரை அவர் பார்த்து கொண்டிருப்பதும், சனிக்கும் சூரியனை பிடிக்காத அவரும் பார்த்து கொண்டிருப்பது. எந்த ஒரு விஷயத்திலும் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். இப்போ உங்களுக்கு சாதகம் என்றால் அது குரு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது, அது வகையில் நன்மை. 12 வருடங்களுக்கு முறையே குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வருவார். அதுவும் மிதுனத்தில் இருக்கிறவர் இப்போ வருவார். இந்த 18ஆம் தேதிக்கு அப்புறம் 18ஆம் தேதி குரு அதிசாரமாக உங்களுக்கு 5க்கு வருவார். எனவே இன்னும் பார்த்துட்டு 11ஆம் தேதி வரைக்கும் தான். இப்போ குரு மாறப்போறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 18ஆம் தேதி குரு மிதுனராசியிலிருந்து கடக ராசிக்கு வரப்போகிறார். ஆகையால் இந்த தருணங்களை கொஞ்சம் நிதானம் பொறுமை இந்த வாரத்தில் இந்த வாரம் யோகாதிபதியான சந்திரன் சிறப்பாக இருக்கிறார். முதல்ல ஞாயிறு 2 உங்களுக்கு 12 இருந்தாலும் அது பிறகு உங்கள் ராசிக்கு வருவார். சூரியனும் சந்திரன் ஒருவர் பார்த்து பௌர்ணமி திங்கள் என்று தவறாமல் சோமவாரம் என்று சிவாலயம் செல்லுங்கள்.
ஓகேங்களா. அதே போல் பார்க்கும்போது அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 2க்கு வருவார். அப்போ இந்த 2க்கு வரும்போது செவ்வாயும் சந்திரன் ஒருவரை பார்த்துக் கொள்வார்கள். அதுவும் சந்திரமங்கல யோகம் மீன ராசிக்கு யோகத்தை தரும். அதன் 3க்கு சென்று உச்சம் பெறுவார் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு மட்டும் நிதானம். அதேமாதிரி சந்திரன் உங்களுக்கு யோகமாக அமர்ந்து விடுகிறார். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை குரு சொந்த நட்சத்திரம் 10ஆம் வீட்டை பார்க்குற ஒரு பலமும் 2ஆம் இடம் தனஸ்தானத்தை செவ்வாய் குரு பார்வை பெற்று பார்ப்பதனால் தன லாபம் இருக்கிறது. இந்த வாரம் பொருளாதார ரீதியாக சில நல்ல லாபமே நீங்கள் பெறுவீங்க. செலவுகளும் கட்டுக்குள் தான் இருக்கும். 12 குரு பார்க்கறதுனால உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது நிதானம் வேண்டும். 9ஆம் தேதி வரை நிதானம். காரணம் சூரியன் சனி நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பு. அதன் பிறகு சூரியன் பார்த்து கொண்டாலும் சுக்கிரனுடைய சேர்க்கை சூரியனுக்கு ஏற்படுனால் சூரியன் பாதிக்க செய்ய மாட்டார். ஏன்னா உத்தியோகத்தில் 9ஆம் தேதி மேலதிகாரின்னு பேசுகின்ற பொழுது அவர்கள பழகுகின்ற பொழுது பொறுமை காட்டுங்க. இந்த வாரம் சக ஊழியர்களும் பொறுமை காட்டுங்க. ஆனால் புதன் உங்களுக்கு 8ல் இருக்கிறதுனால மறைந்த புதன் நேர்ந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் குரு பார்க்கின்ற ஒரு யோகமும் இருக்குது. எனவே தொழில் வியாபார உத்தியோகத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல லாபம் இருக்கின்றது. உறவுகளிலும் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது சக ஊழியர்கள் அந்த மாதிரி மேலதிகாரிகள் சில பிரச்சனைகள் உத்தியோகத்தில் இருக்கும் ஏற்படும். கொஞ்சம் பொறுமை காட்டுங்க. 9ஆம் தேதி வரைக்கும் அதன் பிறகு யோகமாக இருக்கும். குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்குரிய செவ்வாயை குரு பார்க்கிறார். எனவே குடும்பத்தில் உறவுகள் உங்களிடம் அன்பை காட்டுவார்கள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். புதன் 8ல் இருப்பது நன்மை. ஆகையால் கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சி சந்தோஷம். குழந்தைகளுடைய படிப்பு கல்வியில எல்லாம் பார்த்தீங்கன்னா உற்சாகம் சுறுசுறுப்பு அவங்களிடம் இருக்கும். அதனால் உங்கள் மனதும் மகிழ்ச்சியை பெறும். ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் சனி 9ஆம் தேதி வரைக்கும் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆறுக்குரிய சூரியன் சனியுடைய வார்த்தையை தொடர்பை பெறுவதனால் அதன் பிறகு பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லை. மருத்துவ செலவுலாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் மனதிலே கொஞ்சம் அழுத்தங்கள் குழப்பங்கள் இருக்கும். அதுதான் இறை வழிபாடு. இப்பொழுது நீங்கள் திங்களன்று சோமவாரத்தன்று சிவனை பாருங்கள். ஞாயிறன்றும் பாருங்கள். அது உங்களுக்கு நல்லது. சிறப்பு கவனம் மட்டும் பார்த்துட்டோம். இறை வழிபாடு பார்த்துட்டோம். மந்திரம் பீஜ மந்திரம் அரீம் அரீம் என்கின்ற அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரியுங்கள். காலையிலே ஒரு 12 முறை அல்லது 21 முறை என்று 3 வரா மாதிரி உச்சரியுங்கள். அரீம் சிறிது நேரம் அமைதியாக உச்சரிங்க. நிச்சயம் உங்களுடைய சக்தியுடைய அருள் பரிபூர்ணமாக பெற்று வெற்றிகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2025 முதல் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவர் ஒரு தகுந்த ஜோடங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஒரு ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் என அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை வழிபுரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.